பகுதியிலே இரண்டாவது கலந்துரையாடல் பகுதியில் இணைந்திருக்கின்றோம். அதாவது பொதுவாகவே இன்றைக்கு கதைக்க போற ஒரு தலைப்பு எனக்கு கதைக்க போற விடயம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விடயம் தான். இது எல்லாருக்குமே பிடிக்கும், குழந்தைகள் முதல் பெரியவர்களே முதல் எல்லாமே இந்த பர்த்டே, அதாவது பர்த்டே செலிப்ரேஷனுக்காக தான் இந்த கேக் என்ற ஒரு விடயத்தை பயன்படுத்தினாங்க. இப்போ எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நல்ல விடயமாக இருந்தாலும் இந்த கேக் செய்யற ஒரு விடயத்தை எல்லாருமே இதற்காக நாங்க கேக் வெட்டினா தான் சந்தோஷமாக கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி எந்த கொண்டாட்டங்களிலும் இந்த கேக் என்ற ஒரு விடயம் மிக முக்கிய விடயமாக அமைந்து விட்டது. அதை பற்றி சொல்லி தரதுக்கு இவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லி இவங்களை எங்களுக்கு தையற்கலை நிபுணராக தான் தெரியும். இன்றைய தினம் அவங்க கேக் துறையிலுமே ரொம்ப ரொம்ப நல்லா கேக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நாங்க அவங்களை கூட்டிட்டு வந்திருக்கோம். யார் என்று பார்த்தால் ஷியாமளா ஜெயரத்னம். வணக்கம். வணக்கம். அதாவது உங்களை எனக்கு தெரிஞ்சு நான் எல்லா இன்டர்வியூலையுமே தையற்கலை நிபுணராக தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேன். ஆனா முதல் முறையா நீங்க கேக் செய்யறதுலயுமே ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு தெரியும். அதுல ஸ்வீட் ரோல் செய்யறதுல ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். அது சம்பந்தமாக கேள்விகள் கேட்கறதுக்கு முதல்ல இந்த கேக் துறையில உங்களுக்கு எவ்வாறு ஆர்வம் வந்தது? அது சின்ன வயசுல இருந்து எனக்கு கொஞ்சம் அம்மா செய்வாங்க கேக். இப்போ அந்த நாளில் செய்கிற கேக் முறைகள் கொஞ்சம் வித்தியாசம். அதுக்கு பிறகு எனக்கு கேக் துறையில் கொஞ்சம் ஆர்வம் கூடுதலாக இருந்துச்சு. அப்போ உண்மையாலுமே சொல்கிறதுன்னு சொன்னால் இந்த கிளாஸஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 28 இயர்ஸ் ஆகுது. தொடங்கினது கேக் கிளாஸ் தான். இந்த கேக் கிளாஸஸ்க்கு பிறகு தான் நான் ஸ்விங் கிளாஸஸே தொடங்கினேன். இதில் பர்த்டே கேக்ஸ் வேறு கேட்டகரி இருக்குது, மற்றது வெட்டிங் ஸ்ட்ரக்சர் சுகர் ஃப்ளவர்ஸ்னு வேறையாக இருக்குது, மற்றது கேக் டாப்பர்ஸ்னு வேறையாக இருக்குது. ஏன்னா இப்போ புதுசாக கேக் டாப்பர்ஸ் நாங்கள் சேர்த்துக்கிறது. இப்போ என்ன கேரக்டர்ஸ் உங்களுக்கு வேணுமோ அந்த கேரக்டர்ஸ்க்கு ஒரு டாப்பர் ஒன்று வைப்பாங்க. ஏன்னா அது பொதுவாக ஃபாண்டட்லேயும் செய்யலாம், அந்த பார்ச்மெண்ட் அதுகள்லையும் செய்யலாம். அது இல்லாமல் வேறு கிளே சாப்பிடக்கூடிய கிளே ஒன்றுலையும் செய்யலாம் நாங்கள் அந்த மாதிரி. அதாவது ஷியாமளா, இந்த கேக் என்று சொன்னாலே எங்களுக்கு தெரிஞ்சது, கேக் லவராக வெளியில இருந்து பார்க்கக்கூடிய எங்களுக்கு தெரிஞ்சது ஒன்று பட்டர் கேக், என்னோட ஐசிங் கேக் அப்படின்ற மாதிரி தான். இதுலயுமே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, நிறைய கேக் வெரைட்டிஸ் இருக்கு. அதை பத்தி சொல்லுங்க. கேக்குன்ற நேரம் வெரைட்டிஸ் கூட தான். உண்மையாலும் முந்தி நார்மலா பட்டர் கேக், சாக்லேட் கேக் தெரியும் எல்லாருக்கும். அப்புறம் கொஞ்சம் ஸ்விஸ் ரோல் அந்த மாதிரி ரிச் கேக் அதுகள் எல்லாம் செய்வாங்க. அதுக்கு பிறகு இப்போ நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஒயிட் சாக்லேட் கவர் பண்ணி இல்லை கிளேஸ் ஐசிங் இருந்துச்சு. கிளேஸ் ஐசிங் அதை கொஞ்சம் இப்போ டிஃப்ரெண்டாக செய்கிறாங்க. சில நேரம் ஒயிட் சாக்லேட் அந்த மாதிரி கனாஷ் பண்ணிட்டு அதுக்கு மேலே ஃபாண்டட் கவர் பண்ணுறது அந்த மாதிரி இப்போ இருக்குது. ஆனால் அது எங்களோட கிளைமேட்டுக்கு கொஞ்சம் கஷ்டம். நாங்கள் அதை செஞ்சாலுமே ஃப்ரிட்ஜில் வச்சுருக்க வேண்டி வரும். அந்த மாதிரி எங்களுக்கு ஹாட்னால இங்கே அந்த மாதிரி கெட்டோ சைடு வேறையாக இருக்குது, ப்ரௌனிஸ் வேறையாக இருக்குது. இதெல்லாம் ஆனால் கேக்குக்கு கீழே வர்ற கேட்டகரி தான். ஆனால் ஒவ்வொன்றும் டெசர்ட்டுக்கு அந்த மாதிரி பாக்கி, ஈவினிங் டீக்கு அந்த மாதிரி பாய்க்கிறது தான் ஒவ்வொன்றும். அதாவது இந்த ஐசிங் கேக், பொண்டன் கேக் என்று 2 முறை இருக்கு இல்லையா? இதுல ஐசிங் கேக்குக்கான ஐசிங் கேக், பொண்டன் கேக் இது ரெண்டுக்குமே வித்தியாசம் என்ன? ஐசிங்ன்ற நேரம் நாங்கள் பட்டர் ஐசிங்ல செய்யலாம். அப்படி இல்லாட்டா இப்போ நான் சொன்ன மாதிரி ஒயிட் ஐசிங்கோ இல்லை ஒயிட் சாக்லேட்டால் ஐசிங்கோ, அப்படி இல்லாட்டி கனாஷ் பண்ணிட்டு ஃபாண்டட் ஐசிங்கோ அப்படி அது. ஆனால் அந்த கனாஷ் பண்ணினீங்கன்னா மேலே ஃபாண்டட் ஒன்று கவர் பண்ணணும். அதாவது இப்போ நாங்கள் பட்டர் ஐசிங் பூசிட்டு மேலே ஃபாண்டட் கவர் பண்ணுவோம். ஃபாண்டடுங்கிறது கொஞ்சம் ஹார்டுன்னு இல்லை, அது கொஞ்சம் நீங்கள் ஒரு சாஃப்டாக கிட்டத்தட்ட ஒரு சுயிங்கம் மாதிரி டைப் பண்ணல மாதிரி இருக்கும். ஆனால் அது சிலர் பிழையா கவர் பண்ணுறாங்க, சில நேரம் பார்ச்மெண்ட்டை கவர் பண்ணுறாங்க. அதுதான் சிலர் ஃபாண்டட்னா எனக்கு வேணாம் அப்படின்ட்டுருவாங்க. ஏன்னா அவங்க சில நேரம் இதுக்கு முதல்ல அனுபவம் இருந்திருக்கும் அவங்களுக்கு, அவங்க பிழையா செஞ்ச ஒரு இடத்துல ஆர்டர் பண்ணி எடுத்துருந்துருப்பாங்க அந்த மாதிரி. ஆனால் ஃபாண்டட் கேக்கும் டேஸ்டாக இருக்கும். அந்த மாதிரி எந்த கேக்குக்குமே ஃபாண்டட் கவர் பண்ணலாம். அது பர்த்டே கேக் ஃபாண்டட்னு வேறையா இருக்கு, நாங்கள் வெட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸுக்குன்னு வேறையா இருக்கு. ஃபாண்டட்லையும் பல வகைகள் இருக்கு. இப்போ மார்ஷ்மெலோ ஃபாண்டட் இருக்குது, மற்றது ஃபாண்டட் கொஞ்சம் அதாவது லிக்விட் கொஞ்சம், அதாவது கூட இழுப்படக்கூடிய மாதிரி ட்ரை இல்லாம, மற்றது இன்னொன்று கொஞ்சம் வச்சிருக்க வேணும்னு சொன்னா கொஞ்சம் ட்ரையா, அந்த மாதிரி பல வகைகள் இருக்கு அந்த ஸ்டேஜஸ் சரி, முன்பு காலங்கள் எல்லாமே இந்த ஐசிங் கேக் அப்படின்னு சொல்லி சொன்னா எல்லா டிசைன், எங்களுக்கு என்ன டிசைன் வேணும்னாலும் என்ன கேக்கா இருந்தாலும் ஐசிங்ல தான் நாங்க எல்லாமே முடிச்சிருவோம். அந்த பைப்பிங் வச்சு அதுல கேக் டிசைன் என்னவா இருந்தாலும். இப்போ இந்த பொண்டன் நீங்க சொன்ன மாதிரி அதுலயுமே இப்ப எல்லா உருவ பொம்மைகளா இருந்துட்டும் என்ன ஸ்ட்ரக்சர் கொடுத்தாலுமே அதை நீங்க கையிலேயே செஞ்சு அந்த ஒரு உருவத்தை அமைச்சிருவீங்க. அப்படியான ஒரு ஸ்ட்ரக்சர் தான் நீங்க வச்சிருக்கீங்க. இதை பத்தி சொல்லுங்க. இதுக்கு வாங்குறதுக்கு கூட தனியா கடைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருந்தேன். இதை பத்தி சொல்லுங்க. இதுல இப்ப சிலர் இந்த மாதிரி செஞ்சு போடுறாங்க. இது கேரக்டர்ஸ். இப்ப சில நேரம் சின்னவங்க கேட்பாங்க எனக்கு மிக்கி மவுஸ் அந்த மாதிரி சரி கேக் ஒன்று. இப்போ சில நேரம் அந்த மிக்கி மவுஸ் கேக்கே தான் முந்தி செய்வாங்க பொதுவாக. அது வெட்டி அந்த மாதிரி அதில் பைப் பண்ணி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பட்டர் ஐசிங் பைப் பண்ணி ஒரு கேரக்டரை செய்வாங்க.
இப்ப அந்த கேரக்டர்ஸ்க்கு வந்து ட்ரேஸும் இருந்துச்சு முந்தி. அந்த ட்ரேஸ்லயே போட்டுட்டு அப்படியே செய்வாங்க லேசா. ஆனா இப்ப வந்து அப்படி ட்ரேஸ் நாங்க வாங்கிட்டு செய்யற நேரம் இன்னொன்னு வந்து செலவு அதிகம். இப்ப சிலர் எல்லாரும் வந்து ஒரு 2 தட்டு மாதிரி ஒரு சாண்ட்விச் பண்ணிட்டோ இல்ல உயரமா வச்சுட்டோ அதுல அந்த கேரக்டர்ஸை வச்சுட்டு இப்ப அவங்களுக்கு மிக்கி மவுஸோ மினி மவுஸோ இல்ல பூ பேரோ இல்ல ஏதாவது கேரக்டர்ஸோ இல்ல கார்ட்டூன் கேரக்டர்ஸோ அந்த மாதிரி எது வேணுமோ இல்ல ஜூ மாதிரியோ இல்ல ஜங்கல் மாதிரியோ அதுலயே கேரக்டர்ஸ் செய்யறாங்க. அப்ப அதுலயே அவங்களுக்கு முடிஞ்சிருச்சு. சில நேரம் வந்து கேட்கிற செலவும் சில நேரம் குறைஞ்சிருது. அதுல என்னன்னா சில நேரம் வந்து அதுல கீழே வந்து ரெஜிஃபார்மா வச்சிருக்காங்க, மேல மட்டும்தான் அந்த கேக்க வச்சிருக்காங்க. அதாவது அந்த கட் பண்றதுக்கு இல்ல சில நேரம் சிலர் வந்து தீம் படி செய்யறாங்க. அப்ப அந்த கட் பண்றதுக்கு மட்டும் வச்சிருக்காங்க, வேறையா பீசஸ் கட் பண்ணி வேறையா வச்சிருக்காங்க சர்வ் பண்றதுக்கு. அந்த மாதிரி அந்த ஸ்னாப்புக்கோ அப்படி கட் பண்றதுக்கு வேறையா செய்யறாங்க அப்படி. அப்ப அந்த நேரம் வந்து நீங்க அது கேக்குக்கு மேல வைக்கிற அந்த கேரக்டர்ஸ் வந்து வாங்குறதுக்கு தனியா இருக்கும் ஒரு பிரைசஸ்ல. சின்ன கேரக்டர்ஸ்னா ஒரு 500,000 உள்ளுக்கு அப்படி வரும். பெரிய கேரக்டர்ஸ் கொஞ்சம் 2-3 கேரக்டர்ஸ் செய்றீங்கன்னு சொன்னா இல்ல 2,000 அந்த மாதிரி அப்படி வரும். ஆனா அதுல வந்து அது வந்து ஃபண்டட்லயும் செய்யலாம், பார்ச்மெண்ட்லயும் செய்யலாம், இன்னொரு சாப்பிடக்கூடிய கிளே ஒன்லயும் செய்யலாம். அந்த மாதிரி அந்த கிளே ஒன்ல செஞ்சதுதான் நான் இதுவும் வந்து சாப்பிடக்கூடியதான். இது வச்சிருக்கலாம் உங்களுக்கு. இப்ப ஒரு ஃபண்டட் அதுகளெல்லாம் நீங்க செய்றீங்கன்னா அந்த டைமே நீங்க யூஸ் பண்ணி முடிச்சிருக்கு. இதுன்னு சொன்னா உங்களுக்கு இதை வச்சிருந்து பாவிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 4 மாசமோ அந்த மாதிரி கூட ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்துட்டு பாவிக்கலாம். சரி, அதாவது இந்த கேக்லயே வந்து ரொம்ப பிடிச்சது எல்லாருமே சொல்லுவாங்க, யார்கிட்ட கேட்டாலுமே வந்து கேக் ரெசிபி தானே ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம், அது அவ்வளவு பெரிய கஷ்டம் இல்லைன்ட்டு. பேசிக்கா ஒரு கேக் செய்யணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு உங்களுடைய பேசிக் ரெசிபி என்ன? அதாவது ஒரு நார்மல் பட்டர் கேக் செய்யணும்னு சொன்னா பட்டர் கேக் நீங்க நார்மலா செய்யணும்னு சொன்னா நார்மலா 250 மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம், நார்மலா வீட்டுல செய்யறது. ஆனாலும் அதுல சில பிழைகள் விடுறாங்க. என்னன்னா சில நேரம் இப்ப நான் வந்து சில நேரம் யூஸ் பண்ற மெத்தட் வேற, சில நேரம் அவங்க ஓவர் பீட் பண்ணிடுறாங்க. இப்போ கிளாஸ்ல கூட பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க வீட்டுல போயிட்டு செய்யற நேரம் ஓவர் பீட் பண்ணிடுறாங்க. அப்ப அந்த ஆயில் வந்துடும். இங்க வந்து பொதுவா வந்து கொழும்புல வந்து சூடு, அப்ப சூடுன்ற நேரம் ஓவர் பீட் பண்ணோம்னா அந்த மார்ஜரின் வந்து ஆயில் ஆயிரும். அப்ப ஆயில் ஆகணும்னா கேக் வந்து ரஃப் ஆயிரும், எண்ணெய் ஆயிரும். அப்ப அந்த மாதிரி டைப் வர்றது இருக்குது. அப்ப நார்மலா வந்து நாங்க சீனியை வந்து அரைச்சிட்டு எடுக்கலாம். அப்ப குயிக்கா நாங்க பீட் பண்ணிக்கலாம். சீனியை அரைச்சிட்டு எடுத்துருக்கலாம். மார்ஜரின் வந்து நீங்க 250 எடுக்கிறீங்கன்னா எக் வந்து ஒரு 5 எக்ஸ் எடுத்துக்கலாம். மாவு 250, பேக்கிங் பவுடர் 2 டீஸ்பூன், மற்றது வெனிலா 1 டீஸ்பூன். மற்றது உங்களுக்கு விருப்பம்னு சொன்னா ஏதாவது எசன்ஸ் வகையை பாவிக்கலாம். வேற ஏதாவது எசன்ஸ், பனானாவோ பைனாப்பிளோ அப்படி ஏதாவது. அது ஒரு அந்த வெனிலா 1 டீஸ்பூன் போட்டீங்கன்னா அந்த எசன்ஸ் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் தான், மிச்சம் தேவையில்லை. இல்ல நீங்க 2 கலர்ஸா பிரிச்சுக்கிற போறீங்கன்னு சொன்னா 2 கலர்ஸா பிரிச்சு 2 எசன்ஸ் கூட அதுக்கு பாவிக்கலாம். அப்ப ரிப்பன் கேக் ஆகும். இதுல வந்து முதல்ல வந்து நீங்க மார்ஜரின் வந்து நல்லா ஃப்ரீசர்ல இருந்து எடுத்ததா இருக்கும், கியூப்ஸ் வெட்டி எடுக்கக்கூடியதா இருக்கணும், உருகி இல்லாம. அதாவது நீங்க மார்ஜரினை பிடிச்சா கொஞ்சம் அமுங்குற தன்மை இருந்தா போதும். நல்லா உருகி எண்ணெய் மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா பீட் பண்ணோன்னே எண்ணெயா தான் வரப்போகுது. அப்ப அந்த கேக் சக்சஸ் இருக்காது. அதுக்கு பிறகு நீங்க அந்த அரைச்ச சீனியை போட்டுட்டு பீட் பண்ணிட்டு, அது சீனி கரையணும்னு அவசியம் இல்லை. நீங்க முட்டை ஒவ்வொன்னா போடுற நேரமே அது கரைஞ்சிரும். அப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் அதை செஞ்சிடலாம். மாவையும் பேக்கிங் பவுடரும், நான் வந்து மில்க் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்ப்பேன், அதையும் போட்டு நீங்க சலிச்சிட்டு இதுல போட்டு பீட்டே பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணலாம் அல்லது பீட் பண்ணிடலாம். ஒரு 2 ரவுண்ட் பீட் பண்ணிட்டு ஸ்லோ ஸ்பீடுக்கு வச்சுட்டு பீட் பண்ணிட்டு நீங்க 180 செல்சியஸ் அதாவது 360 ஃபாரன்ஹைட்ல இதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 8க்கு 8 சதுர ட்ரே அல்லது 9 அங்குல வட்ட ட்ரேயா இருக்கலாம். அதுக்கு அந்த ட்ரேயை வந்து நீங்க முதல்ல ப்ரிப்பேர் பண்ணிக்கிறணும். அந்த ட்ரேக்கு வந்து மார்ஜரின் பூசிட்டு ஆயில் பேப்பர் கீழே போட்டுட்டு அதுல இந்த கேக் மிக்சரை போடணும். அப்ப அந்த கேக் மிக்சர் இருக்கணும் ட்ரேல அரைவாசிக்கு தான், இல்லாட்டி மேல வர்ற நேரம் வந்து பொங்கி சில நடுவில் நீங்க பாத்தீங்கன்னா கேக் வெடிச்சிருக்கும், இல்ல உள்ளுக்கு போயிருக்கும். என்னன்னா ட்ரே பத்தாட்டி, அதனால அப்ப ட்ரே அந்த லெவலுக்கு கணக்கா வர்றதுக்கு அப்ப அந்த நான் சொன்ன ட்ரே 1 கிலோக்கு சரி. உங்களுக்கு இதை விட சின்ன ட்ரேல போட்டீங்கன்னா 2 ட்ரேல போட வேண்டி வரும். பேக்கிங் டைம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 to 45 மினிட்ஸ் இதுக்கு வரும். ஆனா ஒவ்வொருத்தரையும் அவனை பொறுத்து இருக்கு. இப்ப வந்து சிலர் வந்து சின்ன அவன்னு சொன்னா கொஞ்சம் டைம் குறைவா பிடிக்குது, கொஞ்சம் பெரிய அவன் இண்டஸ்ட்ரியல் அவன்னு சொன்னா கிட்டத்தட்ட 40 to 45 மினிட்ஸ் பிடிக்குது. அந்த மாதிரி பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ பேக் பண்றதுக்கு முதல்ல ஒரு அவன் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிருக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் ஹீட் பண்ணிருக்கணும். அவனை ஹீட் பண்ணதுக்கு பிறகுதான் நீங்க ட்ரேய போடணும். ட்ரேய போடுறது வந்து கேக் ட்ரே போடுறீங்கன்னா அவன்ல கீழே
இருக்கிற ரேக்ல தான் போடுவீங்க, நடுவுலையோ மேலேயோ இல்லை, கடைசி ரேக்ல போட்டுட்டு நீங்க பேக் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 35 மினிட்ஸ் வரக்காட்டியும் நீங்க திறந்து பார்க்க கூடாது. ஏன்னா இப்ப சிலர் வந்து கேக்க போட்டு ஒரு அடிக்க ஒரு தடவை திறந்து பார்ப்பாங்க. அப்படி பாத்தீங்கன்னா வெளியே இருக்க காத்து போறதுனால அது இறங்கக்கூடிய சான்ஸ் கூட. அப்போ ஒரு 35 மினிட்ஸ் வரையும் நீங்க பயமில்லாம இருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 40 மினிட்ஸ் ஆகுன்னு திறந்து பார்க்கலாம். குத்தி ஒட்டாம இருக்குதுன்னு சொன்னா நீங்க அதை எடுத்து கூலருக்கு திருப்பிக்கிறணும், அப்படியே ட்ரேல வைக்காம. ஏன்னா அதுக்கு ஆயில் எல்லாம் அதுக்கு இறங்கும். அப்ப அதை எடுத்துட்டு அதை ஆயில் பேப்பர்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் ஆற விடலாம். பொதுவா நீங்க ஐசிங் பண்றீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 3-4 மணித்தியால ஆறணும். மிச்சம் நல்லா நைட்ல செஞ்சுட்டு நீங்க அதை ஆற விட்டுட்டு காலையில ஐசிங் பண்றீங்கன்னா, இல்ல உங்களுக்கு ஈவினிங் கொடுக்கணும்னு சொன்னா நைட் செஞ்சுட்டு நீங்க காலையில ஐசிங் பண்ணலாம், ஈவினிங் கொடுக்கறதுக்கு கேக் அந்த மாதிரி. சரி, உங்களுக்காக நாங்கள் எப்படி கேக் செய்யறதுன்ற செய்முறையை வந்து சொல்லி காட்டியிருக்கோம். அதாவது ஷியாமளா, இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்து என்ன அப்படின்னு சொன்னா இந்த ரிச் கேக் கிறிஸ்மஸ் கேக், இது ரெண்டுக்குமான டிஃப்ரெண்ட். அதாவது எல்லாருக்குமே வந்து சாப்பிடுன்ற பொழுது சொல்லுவாங்க இல்லையா, சேம் மாதிரி தான் இருக்கு, ஆனா ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, செய்முறைகள்ல வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லி. இது ரெண்டுக்குமான வித்தியாசம் என்ன? கிறிஸ்மஸ் கேக்குன்ற நேரம் ஃபாரின்லன்னா அவங்க கொஞ்சம் மாவும் பாவிப்பாங்க. இங்க வந்து நாங்க பாவிக்கிறது குறைவு, மாவு இல்ல, ரவை தான் நாங்க சேர்ப்போம். கிறிஸ்மஸ் கேக்குன்ற நேரம் அந்த ஆமண்ட் பேஸ்ட்டை நாங்க கவர் பண்ண மாட்டோம். இப்ப நீங்க ரிச் கேக்கோ இல்ல வெட்டிங் கேக்கோன்னு சொன்னா அதுக்கு மேல ஆமண்ட் பேஸ்ட், ஒரு ஒயிட் பேஸ்ட் ஒன்று இருக்கும், நீங்க கண்டிருப்பீங்க, அல்லது மாசிப்பன் பேஸ்ட்னு சொல்லுவோம், அது மேல கவர் பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்க அந்த துண்டை ரேப் பண்ணிருப்பீங்க. ஆனா கிறிஸ்மஸ் கேக்குன்ற நேரம் மேல அது ஆமண்ட் பேஸ்ட் இருக்காது, நீங்க பீசஸ் போட்டுட்டோ இல்ல அந்த நேரம் சும்மா சாதாரணமா வெட்டி கொடுப்பாங்க. ஆனா இப்ப நான் மோஸ்டா பார்த்த அளவுல கிறிஸ்மஸ்க்கு வந்து எல்லாரும் அவங்களும் பேக் பண்ணிடுறாங்க, இது கூட துண்டு போகுதுன்னு சொல்லியா என்னன்னு தெரியல, எல்லாருமே இப்ப அந்த பீசஸ் மாதிரி ரேப் பண்ணிக்கிறாங்க. அது லேஸுக்குன்னு நினைக்கிறேன். அப்ப அவங்களுக்கு அது அந்த ஒரு மவுண்டிவல தான் செய்யணும்ன்றது தெரியும் அவங்களுக்குன்றனால நார்மலி வந்து. ஆனா அதே நேரம் ரிச் கேக்லயும் 2 இருக்குது, ஒன்னு கோல்டன் கலர்ல வர்றது, இன்னொன்னு டார்க் கலர்ல வர்றது, அதுவும் இருக்கு. நீங்க டார்க் கலர்ல வர்றீங்கன்னு சொன்னா பிளம்ஸ், ரேசன்ஸ், கரண்ட்ஸ் இதெல்லாம் போடுவீங்க. நீங்க கோல்டன் கலர்ல வரணும்னா அது எல்லாத்தையும் எடுத்துட்டு கேண்டி பீல், சவ் சவ், செரிஸ், அந்த மாதிரி அதுகள், ஜிஞ்சர் பிரிசர்வ், அதுகளை கொஞ்சம் குட்டி போடுவீங்க. அப்ப அது வந்து கொஞ்சம் கோல்டன் கலர்ல தான் இருக்கும், கருப்பு கலருக்கு வராது. ஆனா அதுல வந்து டேஸ்ட் டிஃப்ரெண்டா இருக்கும், இது டேஸ்ட் டிஃப்ரெண்டா இருக்கும். ஆனாலும் இப்போ வந்து கேக் மாதிரியே தான் ப்ரௌனின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க. எல்லாம் வந்து ஒரு கேட்டகரி தான், ஆனால் டிஃப்ரெண்ட் பேருன்ற மாதிரி. இந்த கேக்குக்கும் ப்ரௌனிக்கும் என்ன வித்தியாசம்? பார்க்க 2 ஒரே மாதிரி தான் இருக்கு, ஆனால் என்ன வித்தியாசம்? ப்ரௌனி வந்து நிறைய ப்ரௌனிஸ் இருக்குது. இப்போ நீங்க ரெட் வெல்வெட்ல சீஸ் போட்டு ப்ரௌனி, அப்புறம் சீஸ் கேக்ல ப்ரௌனி, அந்த மாதிரி நிறைய இருக்கு ப்ரௌனி வகைகள். ஆனா அந்த ப்ரௌனில வந்து அது வந்து பொதுவா வந்து நாங்க டீ டைமுக்கு எடுக்கிறது, அது வந்து பொதுவா கேக்குக்கு, பர்த்டே கேக்ஸ்க்கு நாங்க பாவிக்க மாட்டோம். அப்படி இல்லை சில நேரம் டெசர்ட்டுக்கு வச்சிருப்பாங்க. நீங்க ஹோட்டல்ஸ்ல கண்டிங்கன்னா டெசர்ட்டுக்கு வச்சிருப்பாங்க. வெட்டிங்ஸ் முடிஞ்சு நீங்க பாத்தீங்கன்னா அந்த டெசர்ட் செக்ஷன்ல இருக்கும் உங்களுக்கு ப்ரௌனிஸ் இருக்கும் சில நேரம். பொதுவா வந்து அது டீக்கு எடுக்கிறது. கெட்டோஸ் வந்து பொதுவா வந்து அது கேக் வகைத்தான், ஆனா அது ஃபாரின்ல எல்லாம் வந்து டெசர்ட்டுக்கு தான் எடுக்கிறாங்க. ஏன்னா அது வந்து இங்க மாதிரி இல்ல, அது வந்து கொஞ்சம் உருகக்கூடியது, விப்பிங் கிரீம் எல்லாம் பாவிக்கிறது. ப்ரௌனிஸுக்கு வந்து நாங்க மேல டாப்பிங் ஒண்ணு செய்வோம், கிரீம் ஒண்ணோ இல்ல பட்டர் ஐசிங்கோ இல்ல மேல ஏதாவது ஃபாண்டட் கவரிங்கோ ஒண்ணும் வராது. ஜஸ்ட் அது வந்து ஒரு லேயரா இருக்கும். அந்த லேயர் இருக்கிறத நாங்க வெட்டி அந்த மாதிரி எடுத்துட்டு சில நேரம் அது இண்டிவிஜுவலாகவும், இப்ப சில நேரம் அந்த பீசஸ் கணக்கு விற்கிறாங்கன்னு சொன்னா இண்டிவிஜுவல் ட்ரேஸும் இருக்குது, அந்த இண்டிவிஜுவல் ட்ரேஸ்ல போடலாம். போட்டுட்டு அதாவது கப் கேக்கு மாதிரி கீழே கவர் ஒன்றும் இருக்கிறதுக்கு அதுல போட்டுட்டு வேணாலும் நீங்க சேல் பண்ணலாம். இப்போ பொதுவாக வந்து ப்ரௌனிஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஏன்னா அது சீஸ் பாவிக்கிறனால, க்ரீம் சீஸ் பாவிக்கிறனால, சில நேரம் வேறு வேறு திங்ஸ் நிறைய இருக்குது. ஆனால் சில திங்ஸ் இங்கே கொஞ்சம் கிடைக்கிறது குறைவு. அந்த மாதிரி சிலது பிஸ்கட்டுகளில் செய்கிறது அந்த மாதிரியெல்லாம் இருக்குது, ஓரியோ பிஸ்கட்டில் செய்கிறது அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. இப்போ பல வகைகள் இருக்குது. ஆனால் ப்ரௌனிங்கிற நேரம் பேஸ் ஒன்றா தான் இருக்கும். மெயின்லி சுகர் இருக்கும், பட்டர் இருக்கும், வெனிலா இருக்கும், எக் இருக்கும், ஃப்ளார் இருக்கும். அதாவது கேக் மாதிரியே தான் இருக்கும் அந்த சாமனங்கள். ஆனா அதுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம சேர்ப்போம். என்னன்னா அந்த ப்ரௌனி லேயர் கீழே வந்துச்சுன்னா மேல வந்து ஒரு டாப்பிங் ஒன்று வரும். அந்த டாப்பிங்க்கு வந்து சீஸோ இல்ல வேற ஏதாவது இப்ப ரோஸ்ல செய்யற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. சரி, அதாவது கேக் பற்றி கதைக்கும் பொழுது இன்னும் கேள்வி கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. அவ்வளவு கேள்விகள் இருக்கு கேட்பதற்கு. ஆனா நேரம் போதாமை காரணமாக இந்த அளவுல வந்து அதாவது இந்த கலந்துரையாடல வந்து நிறைவு செய்கின்றோம். நன்றி ஷியாமளா, நிறைய விடயங்கள் கதைச்சிங்க. அதாவது கேக் செய்யறது வந்து இவ்வளவு இலகுவானதாக கேட்க முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்லி தந்திருந்தீங்க. நன்றி.
சரி, இந்த அளவில் எங்களுடைய வணக்கம் நேத்ரானுடைய இந்த கலந்துரையாடல் பகுதியை நிறைவு செய்கின்றோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு விளம்பர இடைவேளை காத்திருக்கின்றது. நன்றி, வணக்கம்.